குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி டெட் அறிவியல் கொஷின்ஸு பேப்பர் 1 பேப்பர் 2 2 கொஷினையும் பற்றி பார்ப்போம். காமனாக எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு என்ன? மீட்டர். ஒளியாண்டு என்பது என்ன? ஒளி அப்படின்னாக்கா நீங்கள் என்னது லைட்டு அலகுன்னு நினச்சிக்க போகிறீங்க. இது தொலைவு, டிஸ்டன்ஸ். ஒரு வானியல் அலகு என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்? 1.496 × 10⁻11 மீட்டர். முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் எம்எஸ், அதாவது மீட்டர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி அது ஓடோமீட்டர். விசையின் எஸ்ஐ அலகு என்ன? ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இதை நியூட்டன் இது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும். அதனால் ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் கொள்கை எது? விடை நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. இங்கே -2 இருக்குது இல்லையா, அது என்னது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நிலவின் ஒரு பொருளின் எடை புவியின் எடையில் எவ்வளவு பங்கு? 6 ஒரு பங்கு தான் இருக்கும். பூமியில் 6 கிலோ இருந்ததுன்னா நிலாவில் 1 கிலோ தான் இருக்கும். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். திரவங்களின் அடர்த்தியை கண்டறிய பயன்படும் கருவி எது? திரவமானி. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றழுத்தமானி. ஒளியின் திசைவேகம் எதில் அதிகமாக இருக்கும்? வெற்றிடம். கண்ணாடியின் ஒளி விலகல் எண் 1.5. வைரத்தின் ஒளி விலகல் பார்த்திங்கன்னா 2.42. வானம் நீல நிறமாக தோற்றுவதற்கு காரணமான ஒளிச்சிதறல் எது? ராலே ஒளிச்சிதறல். கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? கிட்ட குழி தோண்டி எட்ட குழின்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டன் வந்ததுனாலே குழி லென்ஸு. அதுக்கடுத்தது தூரப்பார்வை குவி லென்ஸ், கவி லென்ஸுன்னு இருக்குது, இங்கே குவி லென்ஸுன்னு வரும். மின்சாரத்தின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா ஆம்பியர். மின் தடைனா ஓம், ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இது மின் தடை ஓம். வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று எவ்வகையை சார்ந்தது? பக்க இணைப்பு, பேரலல் கனெக்ஷன். மின் உருகி ஃபியூஸ் ஒயர் காரியம் மற்றும் வெள்ளியத்தால் செய்யப்பட்டது. காந்த பாய அடர்த்தியின் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. காந்த பாய அடர்த்தி பாருங்கள், டெஸ்லா. ஒலியின் செறிவு அளவிடும் அலகு டெசிபிள். நம்ம செவிப்பறை இருக்கு இல்லையா, அது 20 டெசிபிள் நார்மலு. அதுக்கடுத்தது மனிதனால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் எதுனாக்கா 20,000 ஹெர்ட்ஸ். 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வரை நம்ம கேட்கலாம். அதுக்கு மேலெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. மீ ஒலின்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் அல்ட்ராசோனிக், அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா அது மீ ஒலின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. கடலின் ஆழத்தை கண்டறியப்படும் தொழில்நுட்பம் எது? சோனார். சூரியனில் நடைபெறும் ஆற்றல் உற்பத்திக்கு காரணம் என்ன? அணுக்கரு இணைவு. அணுகுண்டு வெடித்தலின் பயன்படும் தத்துவம் எது? அணுக்கரு பிளவு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே? தாராப்பூர். அது எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி பெக்கரல். ஒரு உதிரைத்திறன் ஹார்ஸ் பவர் என்னன்னாக்கா 746 வாட். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். பருப்பொருள்களின் 4ஆம் நிலை எதுனா பிளாஸ்மா. பருப்பொருளின் 5ஆம் நிலை பார்த்திங்கன்னா போஸ் ஐன்ஸ்டைன் ஒடுக்கம். நீரின் கொதிநிலை கெல்வின் பார்த்திங்கன்னா 373 கெல்வின். தனிமவரிசை அட்டவணையை முதலில் வடிவமைத்தவர் மேண்டலீஃப், டிமெட்ரி மேண்டலீஃப். நவீன இப்போ இருக்கிறது ஹென்ரி மோஸ்லி. இப்போ இருக்கிற தனிம வரிசை அட்டவணை. நவீன தனிம வரிசை அட்டவணையில் தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் 7 தொடர்கள், 18 தொகுதிகள். அடுத்ததாக பாருங்கள், அணு மாதிரி. எலக்ட்ரானை கண்டறிந்தவர், புரோட்டானை கண்டறிந்தவர், நியூட்ரானை கண்டறிந்தவர். அணு எண். ஒரே ஒரு அணு எண்ணை வேறுபட்ட அணு நிறை கொண்ட தனிமங்கள், ஐசோடோப்ஸு. இது மாதிரி கொஷின்ஸு நிறையா வந்திருக்கு. காரகங்களின் pH அளவு 7க்கு மேலே இருக்கணும். மனித ரத்தத்தின் தூய தங்கத்தின் கேரட் மதிப்பு. இரும்பின் மீது துத்தநாகம் பூசப்படும் முறையின் பெயர். ரொட்டி சோடாவினுடைய வேதி பெயர். அப்புறம் பாருங்கள், சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு. இப்போ பாருங்கள், தீயணைப்பான்களில் பயன்படும் வாயு இது கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னாக்கா சொல்லுங்கள், உங்கள் இமெயிலில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுறேன். அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். திரவ நிலையில் உள்ள உங்கள் மெயில் ஐடியை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் நான் அனுப்பிச்சி விட்றேன். திரவ நிலையில் உள்ள ஒரே உலகம் பாதரசம். இந்த மாதிரி ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. இந்த மாதிரி அதுக்கடுத்து பாருங்கள், பயாலஜியில் கொஷின்ஸ் வந்திருக்கு. உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு, செல்லின் கட்டுப்பாட்டு மையம், செல்லின் ஆற்றல் நிலையம், மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் இது கேட்பாங்க. செல்லின் ஆற்றல் மையம் கேட்பாங்க, மைட்டோகாண்ட்ரியா. தற்கொலை பைகள்னால் லைசோசோம்ஸ், தற்கொலை பைகள். வகைப்பாட்டியலின் கார்ல் லின்னேயஸ். அதுக்கடுத்து 5 உலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தவர். இருசொல் பெயரிடும் முறை, உலக சுற்றுச்சூழல், பசுங்கணிகத்தில் உள்ள பச்சை நிறமே. பாருங்கள், அவசர கால ஹார்மோன். நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எந்த ஹார்மோன் வேலை செய்யும்? அட்ரினல். ரத்த சிவப்பணுக்கள், ஆர்பிசி எத்தனை நாட்கள் உயிர் வாழும்? 120 நாட்கள். மிகப்பெரிய உறுப்பு பாருங்கள் நம்ம உடம்புல, தோல். சுரப்பி எது? மிகப்பெரிய சுரப்பி எது? கல்லீரல். ரத்த முறை இதுக்கெல்லாம் ஒரு டேப்லர் காலமே இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரத்த முறை இதழுக்கு, மாலைக்கண் நோய், ஸ்கர்வி, உலக எய்ட்ஸ் தினம்,
பென்சிலினை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இது மாதிரி மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல். இன்சுலின் குறைபாடு பாருங்கள், லைனாக அப்படியே 100 கொஷின்ஸ் இருக்குது. பிடிஎஃபாக வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மெயிலை சென்ட் பண்ணுங்கள். நான் இதை பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். இதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒட்டி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். பாருங்கள், பிசிஜி தடுப்பூசி எந்த நோய்க்கு எதிராக? காச நோய்க்கு எதிராக. 100th கொஷின் பாருங்கள், எந்த ஹார்மோன் குறைபாட்டால் முன்கழுத்து கழலை காய்ச்சர்? தைராய்டு குறைபாடால் தான் நம்மளுக்கு என்னது, அந்த கழுத்தில் நம்மளுக்கு அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சுரப்பி இருக்கும். அது குறைபாடு, அயோடின் குறைபாடுனால அந்த நோய் வருவோம். தேங்க்யூ. விடாமுயற்சியும் தொடர்பயிற்சியுமே வெற்றிக்கான திறவுகள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு மேலும் கொஷின்ஸு தேவைப்படுதுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். அதில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன தேவைகளோ அதை சொன்னீங்கன்னா கூட நான் அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.